ஆலந்தூர் சமையல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நண்டு சூப்பு செய்ய போகிறேன். அது வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டு நான் சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சட்டியில் பண்ணால் தான். அதனால் சட்டியில் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிடலாம். கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் இது நாச்சி முட்டு பொரியிட்டு பாருங்க. சோந்துடுச்சு. இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் போட்டு 2 பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்க்குறேன். நல்லது நண்டு சூப். மழை காலத்துலலாம் குடித்தா நல்லாயிருக்கும். சூப்பு சளியெலாம் பிடிக்காது. நல்லது. சீதளம் பண்ணுறவங்களாம் இது குடிக்கலாம். காலையில் ஒரு டம்ளர் குடிச்சா நல்லாயிருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. வெங்காயம் கொஞ்சம் நல்லா செவுக்கட்டும். சிவந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா பச்சை வாசனை போடவே நல்லா வதங்கணும். இப்போ இதிலே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி வச்சுட்டேன். அதிலே போட்டிருக்கோம். இஞ்சி பூண்டுலாம் நாங்கள் வீட்டிலே பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சி மிக்சியில் வச்சுக்கோங்க. நம்ம தேவையான போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையிலலாம் வாங்கினோன்னா அது வினிகர்லாம் போடுவாங்க. உடம்புக்கு ஆகாது. இதிலே கருவேப்பிலை சேர்த்துட்டேன். கருவேப்பிலை நல்லா எண்ணெயிலே வதங்கினா அது கூட நம்மளுக்கு நல்லது. சத்தெல்லாம் அதில் இறங்கிடும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 3 போடுங்க. சின்னதாக இருந்தால் 4 எடுத்துக்கோ. தக்காளியை வதங்கிறதுக்கு உப்பு இப்பே சேர்த்துடலாம். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா வாசனை வருது பாருங்க. கபகமான வாசனை வருது. இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்தோன்னா நல்லா ஒரு மாதிரி மனம் குடும்பம்னு வரும். கரம் மசாலா இதில் போட்டலாம். கரம் மசாலா இது வந்து ரெட் சில்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பெப்பர் சேர்க்கறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தனியாக 1 கப்பு சேர்க்கலாம். ஏன்னா சூப்புன்றதுனால தனியாக தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு கொடுக்கும். ஜீரகப்பொடி மஞ்சள் பொடி வீட்டிலே அரைச்சிது மஞ்சள் பொடி. அரை கிலோ நண்டு போட்டாச்சு. இதில் இப்போ போட்டுட்டு கொஞ்சம் லேசாக அதை வதக்கிட்டு இப்போ தண்ணி வந்து 2 கப்பு சேர்க்குறோம். தண்ணி வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நண்டு சூப்பு ரெடி. பெப்பர் போட்டோன்னா சூப்பு ரெடி. மூடிடலாம் பாத்திரத்தை.
ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். நண்டு சூப்பு கரெக்டாக இருக்குது. பெப்பர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா காரமாக நல்லா கையிலே வீட்டிலே இடிச்சுது. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். ரெடி ஆயிடுச்சு. நண்டு சூப்பு ரெடி. இதை எடுத்துடலாம். இது எடுத்துகிட்டு இது வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம். ரசம் மாதிரி ஊற்றிக்கணும். சாப்பாட்லேயும் ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை ஸ்பூன் வச்சு அதே ஒரு குடிச்சிடலாம். இது கப்பில் ஊற்றிடலாம். கொத்தமல்லி மேலே சாப்பிட்டு பாருங்கள்.